ஹாய் வாங்க, இன்றைக்கி பேபி ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். பேபிக்கான ரவா கிச்சடி செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு ப்ளஸ் ரவை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போதும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு இதில் 2 கடுகு ப்ளஸ் சீரகம் வந்து பேபி டைஜஸ்ட். கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சு இஞ்சி போட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாலும் கட் பண்ணி வச்சு வெங்காயம் வணக்கம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுட்டு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட், பீன்ஸ், வெஜிடபிள் வதங்கிருக்கு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். வெஜிடபிள் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ் நல்லா வேகும். இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம். ஹாய், இப்போ வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணவா ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு இதில் நம்ம என்ன பண்ணால் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேக விட்டால் கிச்சடி வந்து ரெடி. பேபி சூப்பர். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சு வரட்டுக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பேபி ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி மோர் பேபி ஃபுட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.